வையகம் வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இம்பார்ட்டன்ட் அப்டேட் இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம நேற்று ஏற்கனவே பார்த்துருந்தோம் ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அலாட்டட் ஃபார் டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸ். இதில் வந்து நம்மளோட அலாட்மெண்ட்டோட டவுன்லோட் பண்ணுறதுக்கும் லிங்க் ஏற்கனவே அவைலபிளாக இருந்தது. ஸோ அந்த லிங்க் வந்து நம்ம tnmedicalselection.org இல்லை tnhealth.tngov.in வெப்சைட்டில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் ரீசெண்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் February 2024 ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஃப் டிப்ளமா இன் ஃபார்மசி 2023-2024 அகாடமிக் இயர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்கில் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட லிங்க் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இதில் இந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் ஆகும். செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸ் செஷன் 2023-2024 டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸ், கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு ஓப்பன் ஆகும். அதில் வந்து அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இமெயில் ஐடி, அதில் லாகின் ஐடி இல்லை அப்ளிகேஷன் நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணிட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணும்போது நம்ம சைன்இன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இந்த அகாடமிக் இயரில் டிப்ளமா இன் ஃபார்மசி மட்டும் இல்லாமல் மற்ற பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் ஆஸ் வெல் அஸ் டிப்ளமா கோர்ஸ் ஜாயின் பண்ணுற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.